நம்ம இன்னைக்கு ஸ்லீவ் டிசைன் மேக் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஸ்லீவ் லென்த் எவ்வளோ வருதுன்னு மெஷர் பண்ணிக்கலாம். பாருங்க நம்ம 10 இன்ச் வச்சிருக்கோம் ஸ்லீவ் லென்த். ஆர்ம் ஹோல் அளவு மெஷர் பண்ணுங்க. பாருங்க நம்ம 8 இன்ச் வச்சிருக்கோம். இப்போ வந்து நம்ம அந்த ஃபோல்டிங் சைடு அப்படியே கட் பண்ணிடலாம். அடுத்தது டிசைனுக்கு நம்ம லூப் ரெடி பண்றோம். அதுக்காக 2 இன்ச்சுக்கு இந்த மாதிரி துணியை கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டு இந்த மாதிரி மடிச்சு ஸ்டிச்சிங் போடுங்க. தையல் போட்டுட்டு நீங்க ஏதாவது ஸ்க்ரூ டிரைவர் அந்த மாதிரி இருந்ததுன்னா இதை வச்சு அப்படியே நீங்க திருப்பிடுங்க. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி லூப் வந்து ரெடி ஆகிடும். இப்போ நம்ம ஸ்டிச் பண்ண லூப்பை இந்த மாதிரி 3.5 இன்ச்சுக்கு மெஷர் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி எவ்வளோ நமக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் அதை கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள் நம்ம கட் பண்ணியாச்சு. அடுத்தது ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. அந்த பேப்பர் மேலே இந்த மாதிரி அந்த லூப்பை வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப ஈஸி மெத்தடு. நீங்கள் தனித்தனியாக நீங்கள் ஸ்டிச் பண்ணுறதுக்கும் ஒரு பேப்பர் மேலே வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம அந்த டிசைனை அப்படியே வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு பேப்பரை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ 2 சைடுமே நம்ம தையல் போட்டாச்சு. எக்ஸஸாக இருக்கிற பீஸை கட் பண்ணிவிடுங்க. அடுத்தது நம்ம அந்த ஸ்லீவுக்கு பைப்பிங் கொடுக்கணும். அதுக்காக இந்த மாதிரி கிராஸ் துணியை கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பைப்பிங் வந்து ரெடி பண்ணுறோம். இப்போ நம்ம ரெடி பண்ண துணியை அப்படியே அந்த மெட்டீரியல் மேலே வச்சு அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இதை அப்படியே திருப்பி நல்லா ஸ்க்ராட்ச் பண்ணி விட்டுட்டு அதை அப்படியே ஃபோல்டு பண்ணிவிட்டு அப்படியே ஒரு தையல் போட்டுக்குங்க. எக்ஸஸாக இருக்கிற பீஸரை கட் பண்ணிவிடுங்க. அடுத்தது நம்ம பாம் ரெடி பண்ணணும். பாம் ரெடி பண்ணுறதுக்கு 2க்கு 2 இந்த மாதிரி துணியை கட் பண்ணிக்கோங்க. துணியை கட் பண்ணிவிட்டு ஒரு பேர்ஸை வச்சு இந்த மாதிரி கட்டிக்கிங்க. ஸோ உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ பாம் ரெடி பண்ணிக்கோங்க. பாருங்கள் நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ண பாம் அடுத்தது லூப் டிசைனு ஸ்லீவு இந்த 3மே வச்சு நீங்கள் அப்படியே ஸ்டிச்சிங் பண்ணுங்கள். 2 சைடுக்குமே நீங்கள் இந்த பாம் வச்சு அப்படியே ஸ்டிச் பண்ணுங்கள். பாருங்கள் நம்ம 2 சைடுக்குமே பாம் கொடுத்து ஸ்டிச் பண்ணியாச்சு. அடுத்தது நீங்கள் உள்பக்கமாக திருப்பி அந்த பாமோட பிசரை வந்து கட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் இந்த பேப்பரை வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிவிடுங்க. ஸோ உங்களுக்கு வந்து மேல் பக்கம் இந்த மாதிரி வரும். அடுத்தது நம்ம சென்டரில் பேர்ல்ஸ் வச்சு அப்படியே நம்ம ஹெம்மிங் பண்ண போகிறோம். இந்த மாதிரி அந்த சென்டரில் அப்படியே நீங்கள் க்ரன்ச் மாதிரி பண்ணி அந்த இடத்துல ஒரு பேர்ல்ஸ் வந்து நம்ம வைக்க போகிறோம். ஸோ எல்லா லூப்புக்குமே இந்த மாதிரி ஒரு பேர்ல்ஸ் வந்து நம்ம வைக்கிறோம். ஸோ அப்போ தான் உங்களுக்கு அந்த டிசைன் வந்து நல்லாயிருக்கும். பாருங்கள் நம்ம எல்லா லூப்புக்குமே பேர்ல்ஸ் வச்சாச்சு. அடுத்தது பாட்டமுக்கு நம்ம லேஸ் வச்சு அப்படியே ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ பார்டர் வந்து நீங்கள் லேஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ணும்போது அது நல்லாயிருக்கும். நீங்கள் அந்த ஸ்லீவ் ரவுண்டு சுற்றியுமே நீங்கள் அந்த லேஸ் வச்சு பார்டர் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுறோம். ஸோ நம்ம வந்து லூப் வந்து எல்லோ வச்சனால எல்லோ கலர் லேஸ் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம். பாருங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஸ்லீவ் வந்து எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணுறது நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி டிசைனர் ஸ்லீவ் வந்து நீங்களும் கண்டிப்பாக ஸ்டிச் பண்ணுங்கள். இது ரொம்ப ஈஸி தான். இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதுக்கு நம்ம ரிப்ளை பண்ணுவோம். மறக்காமல் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கிங்க. நாளைக்கு நம்ம வேறு வீடியோவில் மீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.